நமஸ்காரம் எல்லாருக்கும். இரண்டாவது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். சாங்கிய யோகம்ன்ற தலைப்புல வர அத்தியாயம் செகண்ட் சாப்டர் 66வது ஸ்லோகத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஜெயஸ்ரீ மியூட் போடுங்கோ, பிரேமா மியூட் போடுங்கோ. சோ இப்ப நம்ம இந்த சாப்டரோட முதல் பாதியில சாங்கிய யோகம் பத்தி பார்த்தோம். ஃபாலோட் பை க்ஷத்ரிய தர்மத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் கர்மயோகத்தை பத்தி உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிற கர்மயோகத்தினுடைய மகிமையை பத்தி சொல்ற. அதாவது பற்றற்று இன்ப துன்பம் அந்த மாதிரி இரட்டைகள் இல்லாம அந்த சத் அப்படிங்கிற அந்த பரமாத்ம தத்துவத்திலேயே நம்ம நிலை பெற்று அந்த இந்த போகங்கள் எல்லாம் நம்ம மனசு வைக்காம புலன்களை அடக்கியவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. இந்த கர்மயோகத்துல எல்லா ஆசைகளையும் நம்ம களைய வேண்டும். ஆத்மாவோட அந்த பரமாத்மாவோடையே நம்ம ஒன்றி இருக்க வேண்டும். அது மாதிரி இந்த சுக துக்கம் இந்த மாதிரி இதுல எல்லாம் நம்ம பற்று இல்லாமல் இருக்கணும். பயம், கோபம் இதெல்லாம் இல்லாம இருக்கணும். அதாவது எல்லா விதமான அந்த இரட்டைகளை நாம ஒரே மாதிரி சமபாவத்தோட இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய நம்ம சொல்லிட்டு வர. ஸ்தித பிரஜன் என்பவன் எப்படி இருப்பான் அப்படின்னு அந்த உறுதியான புத்தி இருக்கிறவனுடைய ஸ்திர புத்தி இருக்கிறவனுடைய இலக்கணத்தை பத்தி எல்லாத்தையும் அர்ஜுனன் கேக்குறான். 4 கேள்விகளா கேக்குறான். அது எல்லாத்தையும் அவர் சொல்றார். அதாவது அந்த விருப்பு வெறுப்பு இதெல்லாம் இல்லாம கர்மங்களை ஆற்றுபவன் எப்பவுமே அவனுடைய உள்ளம் முழுவதுமாக தெளிவு பெறுகிறது அப்படிங்கிறான். அவனுடைய அந்த உள்ளம் தெளிவு பெறுவதனால அவனுடைய துயரங்கள் எல்லாம் அழிஞ்சு போறது, அவனுடைய புத்தி ஸ்திரமாறுது அப்படின்னு சொல்லிட்டு வர. இதுதான் நம்மளுக்கு till the end அந்த இதுதான் நம்மளுக்கு வரும். இப்ப 66th ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். நாஸ்தி புத்தி ரயுக்தஸ்ய ந சாயுக்தஸ்ய பாவனா ந சாபாவயதஸ் சாந்திஹி. விசர்க்கம் போட்டுக்கோங்க. அந்த ரேவை எடுத்துட்டு அ போட்டுக்கோங்க. ஓகேவா? ரே விசர்க்கம் பிளஸ் அவா மாறுறது. அசாந்தஸ்ய குதஸ் சுகம். யார்மா? ராதே கிருஷ்ணா மேம். மாமி. நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நாஸ்தி புத்திர்யுக்தஸ்ய ஸ்திரயுக்தர. அது புத்திர் அயுக்தஸ்ய இல்லையா? சோ இருவும் ரேவாயிடும். நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய ந சாயுக்தஸ்ய பாவனா ந சாயுக்தஸ்ய பாவனா ந சாபாவயதஸ் சாந்திஹி ந சாபாவயதஸ் சாந்திஹி அசாந்தஸ்ய குதஸ் சுகம் அசாந்தஸ்ய குதஸ் சுகம். நாஸ்தி புத்திர்யுக்தஸ்ய ந சாயுக்தஸ்ய இல்ல புத்தி ரயுக்தஸ்ய இல்லைன்னா புத்திர் அயுக்தஸ்யன்னு சொல்லுங்க. ஓகே. நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய ந சாயுக்தஸ்ய பாவனா ந சாபாவயதஸ் சாந்திஹி அசாந்தஸ்ய குதஸ் சுகம். நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய ந சாயுக்தஸ்ய பாவனா ந சாபாவயதஸ் சாந்திஹி அசாந்தஸ்ய குதஸ் சுகம். தேங்க்யூ மேம். அசாந்தஸ்ய குதஸ் சுகம். அசாந்தஸ்ய குதஸ் சுகம். ஓகே. சோ இங்க எப்பவுமே அதான் நல்லது பண்ணா என்ன நல்லது நடக்கும்னு சொல்லுவா, நல்லது பண்ணலைன்னா என்ன தீயது நடக்கும். இந்த உபதேசம்ல ரெண்டுமே நம்மளுக்கு சொல்ற மாதிரி. சோ இங்கேயும் அதே மாதிரிதான். புலன்களை தன் வசப்படுத்தாமல் அந்த போகங்களில் ஈடுபடுத்துறவனுக்கு
என்னைக்குமே அந்த உள்ளம் தெளிவு பெறுவது இல்லை, அமைதியும் கிடைக்க போவது இல்லை. அதனால அவன் புத்தி ஸ்திரமடையாது, புத்தி தடுமாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு. அப்படியே அதோட ஆப்போசிட். புலன்கள் அடக்கி மனதை அடக்கி அது மாதிரி இருந்தா நம்மளுக்கு இந்த ஆசை பற்றல் எல்லாம் சமபாவனையோட இருந்தா புத்தி ஸ்திரமாகும்னு சொன்ன பகவான் அந்த மாதிரி இல்லைன்னா உனக்கு ஸ்திரப்படாதுங்கிறதையும் ஒரு ஸ்லோகம் மூலமா சொல்றார். சோ மனசு புலன்களை அடக்காதவன் ஒரு பொழுதும் அவன் மனம் ஸ்திரமா இருக்காது, தடுமாறிண்டேதான் இருக்கும். விருப்பு வெறுப்பு காம குரோதம் பொறாமை இதனால அவன் மனசுல எப்பவுமே ஒரு எரிச்சல் இருக்கும், ஒரு கலக்கம் இருந்துட்டே இருக்கும். அதனால அவனுக்கு அமைதி என்பதே இருக்காது அப்படின்னு சொன்னான். சோ அவனுக்கு அந்த மாதிரி ஒரு அமைதி இல்லைன்னா அவனுக்கு உண்மையான அந்த ஆனந்தம் பரமானந்தம்ங்கிறது கிடைக்கவே கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்றான். சோ அந்த புலன்களையும் அந்த மனதையும் அடக்குவது கண்டிப்பாக அதை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுதான் இங்க வருது. நெக்ஸ்ட் போலாம். இந்திரியாணாம் ஹி சரதாம் யன் மனோ நோ விதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர் நாவ மிவாம்பசி. இந்திராமாமி. இந்திரியாணாம் ஹி சரதாம். இந்திரியாணாம் ஹி சரதாம் மாமா. சரதாம். இந்திரியாணாம் இந்திரியாணாம் ஹி சரதாம். இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே. யன்மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம். ததஸ்தி ஹரதி பிரக்ஞாம். ததஸ்ய ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம். வாயுர்நாவமிவாம்பசி. வாயுர்நாவமிவாம்பசி. இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி. நாவமிவாம்பசி. நாவமிவாம்பசி. இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி. சரி, தேங்க்யூ. சோ இப்ப ஒரு இது இருக்கு, ஒரு ஆறு இருக்கு, தண்ணி இருக்கு. அதுல ஒரு ஓடம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த காத்து அடிக்கும் பொழுது அது அந்த ஓடத்தை அப்படியே அடிச்சுண்டு போற மாதிரி போகங்கள்ல ஆசைப்படுற இந்த புலன்கள்ங்கிறது அந்த மனசு அந்த புலன்கள் மேல ஒரு பற்று இருந்ததுன்னா அந்த வசப்படாத அந்த மனம் புத்திய அப்படியே அதன் பக்கம் இழுத்துண்டு போறது அப்படிங்கிறா. சோ புலன்களும் மனதும் வசப்படாமல் போனா புத்திய அது அப்படியே இழுத்துண்டு போயிடுறது அப்படின்னு ஒரு நதி ஓடம் காற்று இது மூலமா நம்மளுக்கு சொல்றா. அந்த ஓடம்ங்கிறது தான் ஒரு புத்தி, ஒரு படகு. சரியா? காத்துங்கிறது தான் இந்த புலன்களும் அந்த மனதும். காத்துங்கிறது அந்த நீர்நிலை தான் நம்மளுடைய இந்த சம்சார சாகரம் அப்படிங்கிறது. அந்த நீர்நிலை அந்த ஆறுல இருக்கிற அந்த தண்ணி தான் இந்த போகங்கள் எல்லாம். சரியா? சோ இந்த மாதிரி ஒரு இதுல ஒரு ஓடம் எப்படி அந்த காத்து தடுமாற செய்யறதோ அந்த மாதிரி இந்த மனம் புலன்கள் அப்படிங்கிற காத்து இந்த புத்திங்கிற ஓடத்தை தடுமாற செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ அந்த மனமும் புலன்களும் வசப்பட்டவனுடைய புத்தி அத இந்த புலன்களை கட்டுப்படுத்தியவனும் மனதை கட்டுப்படுத்தியவனோட புத்தி
ஆஹ் என்னைக்குமே தடுமாறாமல் இருக்கும். சோ காத்து அடிச்சதுன்னா அந்த ஓடத்தை ஓட்டுறவன் திறமையானவனா இருந்தானா எப்பேற்பட்ட காத்தும் அந்த ஓடத்தை ஒன்னும் இது பண்ணாது. அப்படி அவன் திறமை கம்மியா இருந்ததுன்னா காத்து அப்படியே அது போற போக்குல அடிச்சு அதோட போக்குலயே அந்த ஓடம் நகர ஆரம்பிச்சிடும். சோ அது அந்த மாதிரிதான் இங்க சொல்றா. அந்த மனன் அண்ட் புலன்கள் அப்படிங்கிற அந்த காத்து அந்த புத்திய அது வசப்படுத்தாம இருந்ததுன்னா புத்தி அதோடையே இழுத்துண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ அப்படி போகும்போது அந்த ஓடம் போய் கரைய போய் சேருமா? தடுமாறி போச்சுன்னா அது இஷ்டத்துக்கு போயிடும், கரையை போய் சேராது. சோ அந்த மாதிரி இந்த புத்தியும் அமைதி இல்லாம போச்சுன்னா, ஸ்திரம் இல்லாம போச்சுன்னா அந்த பரமாத்மா அப்படிங்கிற கரையை போய் சேராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள், ஒரு போட்டு, ஒரு ரிவர், அந்த காத்து, அப்புறம் கரை, இத அப்படியே நம்மளுடைய மனம், புத்தி, அப்புறம் பரமாத்மா அப்படிங்கிற அந்த இதோட ஒப்பிட்டு கிளீனா சொல்றார். நெக்ஸ்ட், தஸ்மாத் யஸ்ய மகாபாகஹ, பாகோன்னு இருக்கு, பாகஹ பண்ணிக்கோங்க. நிகிருஹீதானி சர்வசஹ இந்திரியா நேந்திரியார்த்தேப்யஹ, இஸ் இருக்கு, அந்த இஸ் அடிச்சுட்டு யார்த்தேப்யஹ, அப்புறம் தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. ராஜி மாமி. தஸ்மாத் யஸ்ய மகாபாகஹ தஸ்மாத் யஸ்ய மகாபாகஹ நிகிருஹீதானி சர்வசஹ நிகிருஹீதானி சர்வசஹ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ, இந்திரியாணிந்திரியார்த்தேப்யஹ தீர்க்கம், இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ, இந்திரியாணிந்திரியார்த்தேப்யஹ இந்திரியாணீந்திரி இந்திரியாணிந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. தஸ்மாத் யஸ்ய மகாபாகஹ நிகிருஹீதானி சர்வசஹ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. தஸ்மாத் யஸ்ய மகாபாகஹ நிகிருஹீதானி சர்வசஹ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. ஓகே, சோ இங்கேயும் திருப்பியும் அந்த புத்திய ஸ்திரமா வைக்கிறதுக்கு விருப்பு வெறுப்புகளை எல்லாம் நாம் விலக்க வேண்டும், மனதையும் புலன்களையும் அடக்க வேண்டும் அப்படின்னு திருப்பியும் அதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி சொல்றார் பகவான். அதுதான் இதுலயும் திருப்பியும் வருது. சோ ஒரு ஸ்தித பிரக்ஞ நிலை நம்மளுக்கு கிடைக்கணும்னா இதெல்லாம் அவசியம். சமபாவம், அதாவது அதான் விருப்பு வெறுப்பு எல்லாம் இல்லாம எல்லாத்தையும் சமபாவனையோட பார்க்கறது, மனதை அடக்கிறது, புலன்களை அடக்கிறது, பரமாத்மாவை விடாமல் மனதை அவரிடம் நிலைநிறுத்துவது, இதையெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தா புத்தி ஸ்திரமாகும். புத்தி ஸ்திரமாக ஆக பரமாத்மாவை அடையலாம் அப்படிங்கிறது ஒரு கிளீனா ஒரு இது போட்டு கொடுக்கிறாரு. கோடு போட்டு ரோடு போடுவாள் அந்த மாதிரி ஆரோ மார்க் ஆரோ மார்க் ஆரோ மார்க் போட்டு ஃபைனலா இப்படி நீ போனேன்னா பரமாத்மாவை அடைஞ்சுடலான்னு கிளீனா சொல்றேன். நெக்ஸ்ட், யா நிஷா சர்வ பூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி. யஸ்யாம் ஜாகிரதி, முதல் லைன்ல இருக்கிறது ஜாகர்த்தி, செகண்ட் லைன்ல ஜாகிரதி, கரெக்டா பாத்துக்கோங்க. யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. ராஜம்மாள் மேம். நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். யா நிஷா சர்வபூதானாம் या निशा सर्वभूतानां
तस्यां जागर्ति संयमी दस्यां जागर्ति संयमी यस्यां जागृति भूतानि यस्यां जागृति भूतानि सा निशा पश्यतो मुनेः सा निशा पश्यतो मुनेः या निशा सर्वभूतानां तस्यां जागर्ति संयमी यस्यां जागृति भूतानि सा निशा पश्यतो मुनेः या निशा सर्वभूतानां तस्यां जागर्ति संयमी यस्यां जागृति भूतानि सा निशा पश्यतो मुनेः. ஓகே. சோ இந்த அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்த மாயத்திரை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த பரமாத்மா அப்படிங்கிற அந்த ஒளி திரையை நம்மளுக்கு மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த அஜ்ஞானம்ங்கிற அந்த திரையினாலதான் நாம் பரமாத்மா அந்த பரமானந்தம் அப்படிங்கிற அந்த பரமாத்மாவை நாம் காண முடிவது இல்லை. சோ இங்க ரொம்ப அழகா பகல் இரவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இங்கே சொல்றா. அதாவது பகல்ல இப்போ ஒரு ஆந்தைக்கு பகல்ல கூட பார்த்தா அதுக்கு கண்ணு தெரியாது அப்படின்பா, ராத்திரியில கண்ணு தெரியறது இல்லையா? சோ பகல்ல கூட கண்ணு தெரியாம இருக்கு அந்த ஆந்தைக்கு இல்லையா? அந்த மாதிரிதான். சோ பகல்ங்கிறது அவ்வளவு ஒரு பிரகாசமான ஒரு இதுவா இருந்தாலும் அந்த அஜ்ஞானிக்கு அந்த பரமாத்மாவுடைய அந்த பிரகாசம் அவ கண்ணுக்கு தெரிவது இல்லை அப்படின்னு சொல்றா. அவளுக்கு அது இரவு மாதிரிதான் இருக்கு அந்த அஜ்ஞானத்துல இருக்கிறவா. அதே மாறாக ஞானிகள் அந்த பரமாத்மாவை உணர்ந்தவர்கள் இருக்கா இல்லையா? சோ அந்த இறை அனுபூதி பெற்றவர்கள் இரவிலும் அவளுக்கு பகல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுலயே அவ அந்த பரமாத்மாவை அடைஞ்சு அதுலயே நிலை நிறுத்தி இருக்கிறவளுக்கு ராத்திரி கூட பகல் மாதிரி இருக்கும். ஆனா அஜ்ஞானிகளுக்கு பகலும் ராத்திரி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரா பகல்ன்ற அந்த ஒரு கான்செப்ட்ல சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட், ஆபூர்யமான மச்சல பிரதிஷ்டம் சமுத்திர மாபஃப் பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமா யம் பிரவிஷந்தி சர்வே ச சாந்தி மாப்னோதி ந காம காமி. ரமாதேவி மாமி. இது 4 லைன் இதுல வரும். ஆபூர்யமான மச்சல பிரதிஷ்டம். மாமி சாரி, நான் எத்தனாவதுன்னு பார்க்கல, கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்தது சொல்றேன் நான். சாரி, பார்க்கல நான். அடுத்தது கிடையாது. ஐயோ சாரி. நெக்ஸ்ட் கூப்பிடு மீனு. ஓகே மேம். அடுத்தது சமயா வைகுண்டம். எத்தனாவதுன்னு சொல்லுங்களேன். சொன்னேன்ல 70. ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம். சமயா வைகுண்டம். Yes, mommy. ஆபூர்யமானமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வத். சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே. தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே. ச சாந்திமாப்னோதி ந காமகாமி. ச சாந்திமாப்னோதி ந காமகாமி. ஆபூர்யமானமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே. ச சாந்திமாப்னோதி ந காமகாமி. ஆபூர்யமானமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வத்
तद्वत् कामायं प्रविशन्ति सर्वे स शान्तिमाप्नोति न कामकामी. ஓகே. சோ இங்க வந்து ஒரு கடல் அத வந்து ஒரு இதுவா சொல்றேன். சோ இப்போ கடலுக்கு வந்து நம்ம கடல் வத்தி போறது அப்படின்னு சொல்ல மாட்டோம். குளம் வத்தி போகும், ஆறு வத்தி போகும், இதெல்லாம் பண்ணும். கடல்ங்கிறது வந்து கடலுக்கு தண்ணீர்ங்கிறது தேவையில்லை. அது வந்து அதே மாதிரிதான் அந்த கடல் மாதிரிதான் ஒரு ஸ்தித பிரஜனும் உறுதியான புத்தி உள்ளம் படைத்தவனுக்கு இந்த உலகியல் போகங்கள் எதுவுமே தேவை இல்லை அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே அந்த பரமானந்தம் கிடைச்சிடுது. சோ இந்த போகங்கள்லாம் அவனுக்கு தேவையே இல்லை அப்படின்னு. சோ இப்போ ஒரு கடலுக்கு எப்படி தண்ணி தேவை இல்லையோ அதே மாதிரி எவ்வளோ நதி வந்து நம்மளுக்கு கரை புரண்டு ஓடி வந்து அந்த கடல்ல விழுந்தாலும் அந்த கடல் எப்பவுமே பார்த்தோம்னா அதோடைய நிலை குலைந்து போவது இல்லை அப்படின்னு சொல்றான். அதாவது இப்போ கடல் நீர் வழிஞ்சு வெளியில வருது அப்படிங்கிறது இல்ல. சுனாமிங்கிறது வேற. பட் தண்ணி நிறைய ஆறுதுனால இப்போ நம்மளுக்கு மழை பெஞ்சு டேம் எல்லாம் வந்து தண்ணி நிறைய ஆறுதுன்னா அப்புறம் அது உடஞ்சுண்டு வெளியில வருது, அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கடல்ல வந்து எவ்வளோ நதி போய் அங்க சங்கமம் ஆனாலும் கடல் நீர் வந்து ஜாஸ்தியாகி வெளியில வழிஞ்சு வருதுங்கிறதெல்லாம் கிடையாது இல்லையா? அந்த மாதிரிதான் அந்த ஸ்தித பிரஜன் அந்த யோகியும் வந்து அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துல நிலை பெற்ற உடனே இந்த உலக சுக துக்கங்கள் எல்லாம் என்ன வந்து அதுல கலந்தாலும் அவனோட கலந்தாலும் அவன் நிலை குலைவதே இல்லை. கடல் மாதிரி எப்பவுமே ஸ்திரமாக இருக்கான் அப்படின்னு. அவன் வந்து அந்த சச்சிதானந்தம் அந்த பரமானந்தமான அந்த பரமாத்மால எப்பொழுதும் உறுதியா அந்த ஒரு ஆனந்த நிலையிலேயே இருக்கான், நிலை பெற்று இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடலோட கம்பேர் பண்ணி சொல்றான். கடல்ல வந்து தண்ணி அதுக்கு தேவைப்படாது, கடல் நீருங்கிறது வத்தி எல்லாம் போகாது. அதே மாதிரி எவ்வளோ தண்ணி வந்து சேர்ந்தாலும் அது அப்படி கரை புரண்டு அப்படி இப்படின்னு இதுவாருது இல்ல. எது இருந்தாலும் அது வந்து அதனுடைய நிலையிலிருந்து அது மாறுறது இல்லை இல்லையா? சோ அந்த கடலுக்கு ஈக்குவலா இருப்பான் அந்த ஸ்தித பிரஜம். என்ன வந்து உலக சுகங்கள்லாம் இருந்தாலும் அவன் வந்து அந்த பேரானந்த நிலையை ஆல்ரெடி எய்தியதால் இது எதுவுமே அவன் வந்து அவனை அசைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட், விஹாய காமான் எஸ் சர்வான் புமான்ஸ் சரதி நிஸ்பிருஹ நிர்மமோ நிரஹங்காரஹ ச சாந்தி மதிகச்சதி. சொல்லட்டுமா? விஹாய காமான்ய சர்வான் விகாய காமான்ய சர்வான் புமான்ஸ்சரதி நிஸ்பிருஹ உமாஞ்சரதி நிஸ்பிருகக நிர்மமோ நிரஹங்காரஹ நிர்மமோ நிரஹங்காரக சசாந்திமதிகச்சதி சசாந்திமதி கச்சதி. விகாய காமான்ய சர்வான் புமான்சரதி நிஸ்பிருகக நிர்மமோ நிரஹங்காரக சசாந்திமதி கச்சதி. விகாய காமான்ய சர்வான் புமான்சரதி நிஸ்பிருகக நிர்மமோ நிரஹங்காரக சசாந்திமதி கச்சதி. ஓகே. திருப்பியும் அதேதான் வருது. அதாவது யாருக்கு அந்த சாந்தி அந்த அமைதி கிடைக்கிறது அப்படின்னா, யார் எல்லா விருப்பங்களையும் துறந்து அவளுக்கு துளியும் மமதை இல்லாதவனாக, கொஞ்சமும் அகங்காரம் இல்லாதவனாக, ஆசை இல்லாதவனாக சஞ்சரிக்கின்றானோ அவன்தான் அமைதியை சாந்தியை அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு. லாஸ்ட் ஸ்லோகம். ஏஷா பிராம்ஹி
ஸ்திதிஃப் பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வாஸ்யா மந்தகாலேபி பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. ரத்னா மாமி. ஏஷா பிராமி ஸ்திதிஃப் பார்த்த ஏஷா பிராமி ஸ்திதிஃப் பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்தகாலேபி ஸ்தித்வா ஸ்யாமந்தகாலேபி பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. பிரம்ம நிர்வாணம் ரிச்யதி ருச்சதி. ருச்சதி. ஏஷா பிராமி ஸ்திதிஃப் பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்தகாலேபி பிரம்ம நிர்வாண ருச்யதி. ஏஷா பிராமி ஸ்திதிஃப் பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்தகாலேபி பிரம்ம நிர்வாணம் ருச்யதி. ருச்சியன்ற மாதிரி இருக்கு. மிருச்சதி. அங்க போகணுமா மேம்? இதுல வரணுமா? நிர்வாணம் ருச்சதி. நிர்வாணம் ருச்சதி. ருச்சிய கிடையாது, ருச்சதி. பிரம்ம நிர்வாணம் ருச்யதி. இப்ப கூட ருச்சியன்ற மாதிரி பிரம்ம நிர்வாணம் ருச்யதி. ஓகே. ருச்சிய கிடையாது, ருச்சதி. அவ்வளவுதான். ஓகே. சோ இதுதான் அந்த பரமாத்மாவை அடைந்தவனுக்கு, அந்த பிரம்மத்தை அடைந்தவனுடைய அந்த அமைதியான நிலைங்கிறது இதுதான் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ அந்த ஒரு நிலையை அடைந்தவன் அதுக்கப்புறம் இந்த உலக போகங்கள் மீது அவனுக்கு பற்று வரவே வராது. உயிர் பிரியிற நிலையிலையும் அந்த பிரம்ம நிலையிலேயே அவன் இருந்து அந்த பிரம்மானந்தத்தை, அதாவது மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இப்போ நம்ம உயிரோட இருக்கும் பொழுதே இந்த நிலை நம்மளுக்கு வந்துட்டோம்னா அந்த அவனைதான் நம்ம ஜீவ முக்தன் அப்படின்னு சொல்றான். செத்து போன அப்புறம்தான் நம்மளுக்கு இந்த பேரு கிடைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த பிரம்மம இருந்தே இந்த நம்ம சொன்ன அந்த இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த பிரம்மத்திலேயே மனசை, புலன்களை, புத்தியை ஸ்திரமா வச்சு சமபாவனையோட நிலை பெற செய்தோமானால் நம்ம ஜீவ முக்தர்கள் ஆவோம். நம்ம உயிர் பிரியறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பிரம்மானந்த நிலையை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த 2வது அத்தியாயத்தை. கர்மயோகம் பத்தி கொஞ்சம் சொல்லி ஸ்தித பிரஜனுடைய முழு இலக்கணமும், ஒரு உறுதியான அந்த புத்தி ஸ்திரமாக வைத்திருப்பவன் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயில்டா சொல்லுற இதுல. இப்போ நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் வரும். அதுதான் 3rd சாப்டர்ல வரப்போகுது நம்மளுக்கு. ஓகே, இத முதல்ல முடிச்சுடலாம். ரத்னா மாமி நீங்களே வாங்கோ. ஓம் தத் சத். ஓம் தத் சத். இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே சாங்கியயோகோ நாம சாங்கியயோகோ நாம द्वितीयोऽध्यायः. द्वितीयोऽध्यायः. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. ஓகே, சரியா? சாங்கிய யோகம் 2வது அத்தியாயம் முடிச்சுட்டோம். இப்போ 3வது அத்தியாயம். 3வது அத்தியாயத்துடைய பேர் கர்மயோகம். சோ போன இதுலயே முதல் பாதியில சாங்கிய யோகம் சொல்லி கர்ம யோகத்தை பத்தி ஆரம்பிச்சுட்டார். இதுல
அது கண்டினியூ ஆறுது. முழுக்க முழுக்க கர்மயோகத்தை பத்தி சொல்றார். சோ ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய அந்த வர்ணாசிரமத்துக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் கர்மயோகம் நம்மளுக்கு சொல்றான். இப்போ நம்மளுக்கு டவுட், அந்த கர்ம யோகத்தை கடைபிடிக்கணும், அந்த கர்மாவை நம்ம எப்படி ஆற்ற வேண்டும், நான் என்ன பண்ணணும், ஏன் பண்ணணும், பண்ணலேனா என்ன கெடுதல் நடக்கும், செஞ்சா என்ன நல்லது நடக்கும், இது என்னை எப்படி கர்ம பந்தத்திலிருந்து என்னை விடுவிக்கும், என்ன பண்ணும் பொழுது இந்த கர்மங்கள் பண்ணும் போதே சில கர்மங்கள்ல நம்ம பண்ணும் பொழுது இந்த கர்ம பந்தத்தையே நம்மளுக்கு அந்த பந்தப்படுத்திண்டே இருக்கும். எது அந்த மாதிரி பண்ணும் அப்படிங்கிற அத்தனைக்கும், எது நம்மளுக்கு கர்ம பந்தத்துல இருந்து விடுவிச்சு முக்தி தரும் அப்படிங்கிற அத்தனை கேள்விக்கும் இந்த சாப்டர்ல நம்மளுக்கு பதில் வருது. ஃபுல்லா டீட்டெயில்டா கர்மயோகம் எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும், பண்ணினா என்ன, பண்ணலைன்னா என்ன, எல்லாமே இதுல நம்மளுக்கு அழகா சொல்றார். ஆரம்பிக்கலாம். கூப்பிட்டுமா மேம்? அத திருத்தீயோத்யாயः. ரூபா முடியுமா? இருக்கேன்பா. ரேணுகா மாமி வாங்கோ. இல்ல ரேணுகா மாமி மியூட்னு போட்டிருக்கா, அதனால நான் அது பழைய இதுவா இருந்திருக்கும், மாத்தலன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. அத திருத்தீயோத்யாயः. அத திருத்தீயோத்யாயः. கர்மயோகः. கர்மயோகः. அர்ஜுன உவாச்ச. அர்ஜுன உவாச்ச. ஓகே, பிரிச்சு சொல்லிடுறேன். ஜ்யாயசி சேத் கர்மணஸ் தே மதா புத்திர் ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. ஜ்யாயசி சேத் கர்மணஸ்தே. ஜ்யாயசி சேத் கர்மணஸ்தே. மதா புத்திர் ஜனார்தன. மதா புத்திர் ஜனார்தன. தத் கிம் கர்மணி கோரே மாம். தத் கிம் கர்மணி கோரே மாம். நியோஜயசி கேசவ. நியோஜயசி கேசவ. ஜ்யாயசி சேத் கர்மணஸ்தே. மதா புத்திர் ஜனார்தன. மதா புத்திர் ஜனார்தன. தத் கிம் கர்மணி கோரே மாம். நியோஜயசி கேசவ. ஜ்யாயசி சேத் கர்மணஸ்தே. மதா புத்திர் ஜனார்தன. தத் கிம் கர்மணி கோரே மாம். நியோஜயசி கேசவ. ஓகே, அர்ஜுனர் கேள்வி கேட்கிறார். இன்னும் ஒரு ஸ்லோகமும் இருக்கு, சேர்த்து சொல்றேன். செகண்ட் ஒன். வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்திம் மோஹய சீவ மே ததேகம் வத நிஷ்சித்ய ஏன ஸ்ரேயோஹ மாப்னுயாம். ரூபா மேம். व्यामिश्रेणेव वाक्येन. व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे. बुद्धिं मोहयसीव मे. तदेकं वद निश्चित्य. तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्. येन श्रेयोऽहमाप्नुयाम्. व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे. तदेकं वद निश्चित्य. निश्चित्य निश्चित्य निश्चित्य. तदेकं वद निश्चित्य.
येन श्रेयोऽहमाप्नुयाम् व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहय सीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्. ஓகே. சோ அர்ஜுனன் முதல் 2 ஸ்லோகத்தை சொல்றார். என்ன சொல்றார் இதுல? ஆரம்பத்திலேயே அவர் ஏகப்பட்ட உபதேசம் கேட்டுட்டாரா, அவருக்கு ஒரே கன்ஃபியூஷனா எடுத்து, ஒரே குழப்பம் மனசுல. இத்தனை சொல்லியிருக்காரு இல்லையா, அது அவனுக்கு அந்த நேரத்துல எல்லாமா சொன்னதுல அவனுக்கு மனசு நல்லா குழம்பி போய் கடந்தது. சோ இத்தனை உபதேசம் நீ செஞ்சையே கிருஷ்ண பகவானே, ஆனா அது எனக்கு குழப்பற மாதிரி இருக்கு. அதனால நான் என்ன பண்ணணுங்கிறதை என்னால தீர்மானிக்கவே முடியல. எனக்கு இப்போ நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்றியா, இல்ல எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொல்றியா? நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீயே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சாதனையை நீ குறிப்பிட்டு சொல்லு. நீ பாட்டுக்கு சாங்கிய யோகங்கிற, தர்மங்கிற, கர்ம யோகங்கிற இவ்வளோ உபதேசம் கொடுத்த, நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். என்னால டிசைட் பண்ண முடியல நான் என்ன பண்ணணும்னு. அதனால எனக்கு எது மேன்மையை கொடுக்குமோ அந்த சாதனையை நீ எனக்கு தெளிவாக எனக்கு எடுத்து உரைக்க வேண்டும், அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் கேட்கிறார். நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன், என்னால நீ இப்ப சொன்னதை வச்சு எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியல. அதனால நான் எந்த சாதனையில நான் ப்ரொசீட் பண்ணணும்னு நீயே எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். பகவான் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச. யார் மேம்? அபர்ணா. லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயானக ஞான யோகேன ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா. लोकेऽस्मिन् द्विविधा निष्ठा पुरा प्रोक्ता मया नघ. पुरा प्रोक्ता मया नघ. ज्ञानयोगेन साङ्ख्यानाम् ज्ञानयोगेन साङ्ख्यानाम् कर्मयोगेन योगिनाम्. कर्मयोगेन योगिनाम्. श्रीभगवानुवाच. लोकेऽस्मिन् द्विविधा निष्ठा पुरा प्रोक्ता मया नघ. ज्ञानयोगेन साङ्ख्यानाम् कर्मयोगेन योगिनाम्. श्रीभगवानुवाच. लोकेऽस्मिन् द्विविधा निष्ठा पुरा प्रोक्ता मया नघ. ज्ञानयोगेन साङ्ख्यानाम् கர்மயோகேன யோகினாம். பகவான் ஆச்சே. இப்போ எப்படி ஒரு குழந்தை எனக்கு தெரியல புரியலன்னா அம்மா பொறுமையா திருப்பி சொல்லி கொடுப்பா இல்லையா, அந்த மாதிரிதான் ஏகப்பட்ட உபதேசம் கேட்டு குழப்பம் அடைஞ்ச அர்ஜுனன், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, நான் என்ன பண்ணணும் நீயே சொல்லுன்னு சொன்ன உடனே திருப்பியும் பொறுமையா பரமாத்மா சொல்ல ஆரம்பிக்கிற. என்ன நிஷ்டா அப்படின்னு சொல்றார். த்விவிதா நிஷ்டா, 2 வகையான நிஷ்டை இது வரைக்கும் நான் உனக்கு சொன்னேன். நிஷ்டாங்கிறது என்ன? அந்த ஒரு ஸ்திர நிலை, புத்திய ஸ்திரமா வைக்கிறது இல்லையா, அந்த நிஷ்டை, அதுதான் சொல்றார். சோ அது 2 வகையான இது இருக்கு. ஒண்ணு ஞான நிஷ்டை, அதாவது அந்த சாங்கிய யோகம் மூலமா கிடைக்கிற அந்த ஒரு நிஷ்டை, உறுதியான நிலைங்கிறது ஞான நிஷ்டை. கர்மயோகம் மூலமா கிடைக்கிறதுங்கிறது பேரு யோக நிஷ்டை. சோ ஞான நிஷ்டை யோக நிஷ்டைன்னு 2 வகை நான் உனக்கு சொல்லியிருக்கேன். முதல் இது சாங்கிய யோகம் கடைபிடிக்கிறவாளுக்கு, அதாவது தன்னுடைய மனசு புலன்கள் உடல் எல்லாத்துக்கும் அந்த செயல்கள், அதனால செய்யப்படுற அந்த செயல்களுக்கு கர்த்தா நான் இல்லை அப்படின்னு இருக்கிறது
அதே மாதிரி அந்த எந்த செயலோட பலன் மேல கொஞ்சமும் ஆசை இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி அந்த பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணு இல்ல அப்படிங்கிற அந்த நிலையை உணர்றது. அதே சமயத்துல அந்த பரமாத்மாவோட ஒன்றி இருக்கிறது, அதாவது தன்னையே பிரம்மமா நினைத்து கொள்வது. இதுதான் ஞான நிஷ்டையின் இலக்கணம். இது அந்த சாங்கிய யோகம், அதை கடைபிடிக்கிறவா, அதாவது இந்த ஞானிகள் ரிஷிகள் அவள்லாம் இந்த ஒரு நிஷ்டையில, இந்த ஒரு மார்க்கத்துல அவ இந்த ஞான நிஷ்டையை அடைவா. இதே கர்மத்தை பண்ணி பண்றது, அந்த கர்மயோகப்படி பார்த்தோம்னா அது என்ன நிஷ்டை அப்படின்னா யோக நிஷ்டைன்னு சொல்லுவா. அது என்னன்னா தன்னுடைய அந்த வர்ணாசிரமத்துக்கு ஏற்ப என்னென்ன செய்யணும்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்கோ அதை நியாயமாக செஞ்சு செய்யறது. அப்படி செய்யப்படுற அந்த கர்ம பயன்கள்ல கொஞ்சமும் ஆசை இல்லாம இருக்கிறது. அதே மாதிரி அந்த கர்ம பயன் அடைஞ்சுதா இல்லையா அப்படின்னு அதுக்காக நான் பண்ணினது இது எனக்கு இந்த பலன் எனக்கு கிடைக்குமாங்கிறது இல்ல, இது சித்திக்குமா சித்திக்காதா எதை பத்தியும் யோசிக்காம அந்த கர்மத்தை மட்டும் பண்ணிட்டு போறது. அதே மாதிரி சமபுத்தியோட இருக்கிறது. புலன்களின் அந்த புலன்களை வசப்படுத்துறது. எல்லா இந்த ஆசைகளிலும் துறந்து இருப்பது. இதெல்லாம் தான் கர்மயோக நிஷ்டை அப்படின்னு சொல்றார். சோ இந்த கர்மயோக நிஷ்டையில என்னன்னா தான் பிரம்மம்னு நினைக்காம அந்த பகவான் ஒரு வல்லமை படைத்தவர், அவர்தான் எல்லாத்துக்கும் ஆதாரமானவர், எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருப்பார், எல்லாத்தையும் நான் அவனுடைய ஊழியனா அப்படி, அதாவது அவன் சொல்ற வேலைய நான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு மனோபாவம். எல்லா செயல்கள் நான் பண்ற கர்மங்கள், அந்த கர்ம பயன்கள் எல்லாத்தையுமே அவருக்கு நான் சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யறது எல்லாமே அவருக்குரிய பூஜை அப்படின்னு கடமைகளை ஆற்றுறது தான் கர்மயோக நிஷ்டை. சோ அது ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் பாருங்க. அந்த ஞான நிஷ்டையில நான் தான் பிரம்மம்னு நினைச்சு அதுல உறுதியா இருக்கிற அந்த நிஷ்டை. இது அவர் ஆதாரம், நான் அவருக்கு பணிவிட செய்யறேன், நான் செய்யறது எல்லாத்தையும் அவருக்கே நான் சமர்ப்பணம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறது கர்மயோக நிஷ்டை. சோ இதுதான் இங்கே நம்மளுக்கு த்விவிதா நிஷ்டா, 2 விதமான நிஷ்டை பத்தி நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட், ந கர்மணா மனாரம்பாத். இருக்கு, இன்ன எடுத்துட்டு இத்து போட்டுக்கோங்க. மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே ந ச சந்யசனா தேவ சித்திம் சமதிகச்சதி. சங்கீதா மேம். ந கர்மணா மனாரம்பாத் न कर्मणा मनारम्भात् நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே नैष्कर्म्यं पुरुषोष्णुते ந ச சந்யசனாதேவ न च सन्न्यस्यनादेव சந்யசனா सन्न्यसना. ओके मैम. அப்படிதானே இருக்கு. न च डबल सन्न्यस. ஆமா மேம். சந்நியஸ்யனா சதா இஸ் ஏவா இருக்கு, சதன இருக்கு. சாதா மேம் இருக்கு. न च சந்யசனாதேவ न च सन्न्यसनादेव சித்திம் சமதிகச்சதி. सिद्धिं समधिगच्छति. न कर्मणा मनारम्भात् नैष्कर्म्यं पुरुषोष्णुते न च सन्न्यस्य ஆஹா, न च सन्न्यसनादेव सिद्धिं समधिगच्छति. न कर्मणा मनारम्भात्
नैष्कर्म्यं पुरुषोऽश्नुते न च सन्न्यसनादेव सिद्धिं समधिगच्छति. ஒரே ஒரு வாட்டி எனக்காக திருப்பியும். சரி மேம். न कर्मणामनारम्भात् नैष्कर्म्यं पुरुषोऽश्नुते न च அது ஒரு வாட்டியா மிஸ்டேக் இல்லாம வருமான்னு பாக்குறேன். न च सन्न्यसनादेव सिद्धिं समधिगच्छति. करेक्ट मैम. ओके. சோ ஒரு கர்ம யோகிங்கிறவன் அவனுடைய கடமையை பண்ணாம இருந்தா அவன் அந்த யோக நிஷ்டையை அடைய முடியாது அப்படின்னு சொல்றான். சோ அந்த கர்ம யோக மார்க்கத்துல பண்ணி அத ஃபுல்லா அவன் எந்த இடையூறும் இல்லாமல் அவன் கடமைகளை சரிவர ஆற்றினால் மட்டுமே அவனுக்கு அந்த யோக நிஷ்டை, அதாவது இந்த கர்ம யோகம் வழியா கிடைக்கக்கூடிய அந்த உறுதியான நிலைங்கிறது கிடைக்கும். அவன் கடமைகளை தவிர்த்தால் அந்த யோக நிஷ்டையை அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ கர்மங்களை பண்ணிண்டு கர்மத்தை துறக்கிறதுன்னு ஒண்ணு, பண்ணாமலேயே இருக்கிறதுங்கிறது இன்னொன்னு. சோ எப்படி பண்ணாலுமே உனக்கு அந்த யோக நிஷ்டை அது கிடைக்காது, அந்த கிடைக்கிறதுல உனக்கு தடங்கள் ஏற்படும். சோ இந்த கர்மங்களை முழுசா அப்படியே விடுறதுங்கிறது முடியாத செயல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல அத சொல்றேன். அதாவது சரி நான் சொல்றேன், முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிடுறேன். ந ஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத் ய கர்ம கிருத் கார்யதே ஹ்யவசः கர்ம சர்வஃ பிரகிருதிஜைர் குணைஹி. சாந்தி நீராவி மேம். வணக்கம்மா. நகி கஷ்டித் க்ஷணமபி நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் ஜாது த திஷ்டத் திஷ்டத்ல திஷ்டத் ஜாது திஷ்டத் ஜாதுல ஜாது ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத். கரெக்ட். கார்யதே ஹ்யவசः கர்ம கார்யதே ஹ்யவசः கர்ம சர்வ பிரகிருதிஜைர் குணைஹ சர்வ பிரகிருதிஜைர் குணைஹ நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் கார்யதே ஹ்யவசः கர்ம சர்வ பிரகிருதிஜைர் குணைஹ நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம ஜாது ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத் கார்யதே ஹ்யவசः கர்ம சர்வ பிரகிருதிஜைர் குணைஹ. நன்றிமா. ஓகே. சோ இங்க என்ன சொல்ற, யாராலையும் எந்த காலத்திலையும் ஒரு நிமிஷம் ஒரு க்ஷணம் கூட, க்ஷணமப்பின்னு சொல்றப்ப ஒரு க்ஷணம் கூட ஒரு செயலும் செய்யாமல் யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற. ஒரு இதுவாவே நம்மளுக்கு ஒரு காமெடியாவே சொல்லுவா ஒரு படத்துல வடிவேல், சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் தெரியுமா, அந்த மாதிரிதான் யாராலையும் சும்மா இருக்கிறதுங்கிறது ஒரு க்ஷணம் கூட முடியாது. ஏன்னா செயல் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது இப்ப நம்ம எழுந்துக்க கூடாது, உட்காரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, நினைக்க கூடாது. மனசால எதையாவது நினைச்சுட்டு இருந்தா கூட அதுவும் ஒரு செயலா தான் இருக்கும். சிந்திக்க கூடாது, கனவு காணக்கூடாது. சரி ஒண்ணுமே இல்ல தியானம் பண்றியா, தியானம்ங்கிறதும் ஒரு செயல் தான். சமாதியில நீ அப்படியே சமாதி நிலையில உட்கார்றியா, அதுவும் ஒரு செயல் தான். அதனால இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் மனிதன் ஏதாவது ஒரு செயல் செஞ்சு கொண்டுதான் இருப்பான். மூச்சு விடுறான்ல, அதுவுமே ஒரு செயல் தானே. சோ
ஏதோ ஒரு செயல் நம்ம செஞ்சுட்டேதான் இருக்கும். என்னன்னா அந்த செயல் ஆற்றுவதில் நான் தான் செய்யறேன், நான் தான் அதனுடைய கர்த்தா அப்படிங்கிற எண்ணத்தை வேணா நீ துறக்கலாம். நான் செயலே செய்யாம இருக்கேங்கிறது முடியாத காரியம். ஆனா செய்யறது நான் தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நீ துறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. சோ இப்போ அந்த கர்மங்களை நான் புலனை அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்மத்தை தியாகம் பண்ணுறதுங்கிறது, அது மட்டும் பண்ணி நீ கர்மத்தை தியாகம் பண்றேன்னு சொல்றது சரியில்லை அப்படிங்கறத சொல்றார். அது என்னங்கறத நான் சொல்றேன். கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ் ச உச்யதே. சரோஜா மேம். கர்மேந்திரியாணி சம்யம்ய कर्मेन्द्रियाणि संयम्य ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் य आस्ते मनसा स्मरन् இந்திரியார்த்தான் விமூடாத்மா इन्द्रियार्थान् विमूढात्मा மித்யாச்சாரஸ் உச்யதே. मिथ्याचारः स उच्यते. कर्मेन्द्रियाणि संयम्य य आस्ते मनसा स्मरन् इन्द्रियार्थान् विमूढात्मा मिथ्याचारः स उच्यते. कर्मेन्द्रियाणि संयम्य य आस्ते मनसा स्मरन् इन्द्रियार्थान् विमूढात्मा मिथ्याचारः स उच्यते. ஓகே. சோ இங்க சொல்றார், இப்போ புலன்களை எல்லாம் அடக்கி, அதாவது இந்திரியங்களை எல்லாம் அவன் அடக்கி வெளி தோற்றத்துல பார்க்கும்போது ஆஹா என்ன ஒரு கண்ட்ரோல்ல இருக்கான்ற மாதிரி அவன் தியானம் பண்றான்னு வச்சுக்கோங்க. பகவான் தியானம் பண்றேன், புலன்கள்ல நான் வசப்படுத்திட்டேன் அப்படின்னு தியானம் பண்ணினாலும் அவன் மனம் வசப்படாம அந்த போக பொருட்கள் மேல போச்சுன்னா, பற்று போச்சுன்னா அவன் வெறும் ஒரு வேஷதாரி தான். உண்மையான ஒரு அந்த வசப்படுத்துறதுனா புலன்களை மட்டும் வசப்படுத்துறது இல்ல, மனசையும் வசப்படுத்த வேண்டும். சோ நான் வெளி தோற்றத்துல நான் புலன்களை எல்லாம் அடக்கி என் கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கேன் பாருன்னு நீ சொல்லிட்டு, ஆனா உன் மனசு மட்டும் இன்னும் இந்த உலகியல் விஷயங்கள்ல நாட்டம் கொண்டு இருந்ததுன்னா அவன் வெறும் ஒரு கபட வேஷதாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ புலன்களை மட்டும் அடக்கினால் போராது, மனதையும் அடக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்ற. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த கர்மயோகம், எப்படி நம்ம கர்மத்தை ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யஜ்ஞம்ங்கிற ஒரு இதுல கான்செப்ட். யஜ்ஞம்னா நம்மளுக்கு தெரியும் என்னன்னு. நம்ம பெரிய யாகம் பண்றோம், அத அக்னி பகவான் மேல நம்ம சமர்ப்பிக்கிறோம், அந்த ஹவிசு அதை தேவதைகளுக்கு போறது, அவ சந்தோஷப்படுறா அப்படிங்கிறது. சோ யஜ்ஞம்ங்கிறது அது மட்டும் இல்ல, நம்ம செய்யக்கூடிய அந்த 5 யஜ்ஞங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா சொல்ற. சோ நம்ம அது 5ஐயும் பண்ண வேண்டிய ஒரு கடமை நம்மளுக்கு இருக்கு. தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், ஞான யஜ்ஞம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் அடுத்த கிளாஸ், நாளை கிளாஸ்ல பார்ப்போம். ரொம்ப அழகா சொல்லியிருப்பா கர்மங்களை பத்தி. ஓகே, எண்டிங் சாந்தி ஸ்லோகா யாராவது? டெய்லி ஒவ்வொருத்தர் சொல்லுங்க ப்ளீஸ். நான் சொல்லவாமா? சொல்லுங்க ப்ளீஸ். நமஸ்காரம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण मही महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग्य भवेत्। भाग् भवेत्।
ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ सकनाववतु सहनौ भुनक्तु सकवीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ एवावशिष्यते पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ असतो मा सत्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु ॐ Very good. Thank you all. Thank you.